ஹாய் கைஸ், என் பேர் ஜெஷ்வந்த். நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம சீக்வன்ஸ் இந்த கேமை எப்படி நம்ம விளையாடுறது அதோட ரூல்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் கைஸ், இதான் சீக்வன்ஸ் போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு 2 இடத்துல இருக்குது. 2 டைமண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதே போர்டில் இது இன்னொரு இடத்துலையும் இருக்கும். இங்கே ஒரு 2 டைமண்ட் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே 2 டைம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸுமே 2 தடவை இருக்கும். இப்போ ரூல்ஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் காயின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் காயின்ஸ், ப்ளூ காயின்ஸ், ரெட் காயின்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் 2 பேர் ஆட போதுன்னா அதிகபட்சமாக இந்த ரெண்டு கலருமே எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ரெட் கலர் கம்மியாக தான் இருக்கும், 35. ஆனால் இதில் மட்டும் 50-50 ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மட்டுமே விளையாடுங்க. அப்புறமா இன்னொன்று விஷயம் என்னென்னா, இந்த போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது உடஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இது பேக்கிங்காக அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். சீக்வன்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், இதாங்க ஒரு சீக்வன்ஸ். 5 காயின்ஸ் ஒரே ஸ்ட்ரெயிட் இதில் இருந்துச்சுன்னா அதான் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சீக்வன்ஸை எப்படி வேணால் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான், ஆனால் அதில் 5 இது இருக்கணும். இப்போ இந்த சீக்வன்ஸை இப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு 7 கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் ஷஃபிள் பண்ணி இந்த 7 கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நாங்கள் 2 பேர்னா அங்கே ஒருத்தங்க, இங்கே ஒருத்தங்க, அங்கே ஒரு 7 போடுவாங்க. 7 கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இங்கே இந்த 7 கார்ட்ஸில் இப்போ நீங்கள் இப்படி திருப்பி வச்சே பார்க்கலாம். ஓகேங்களா? திருப்பி வச்சு பார்க்கும்போது இப்போ நான் 7 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே 7 போட்டுடுறேன். இந்த சைடில் எல்லாம் போடுற கார்ட்ஸ், இங்கே தான் எல்லாம் கார்ட்ஸ்லாம் போடுவான். இதுதான் ட்ரா கார்ட். நீங்கள் போட்டுட்டு இதை எடுத்தே ஆகணும். இதை மறந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த 5-6 கார்டு வச்சு தான் விளையாடணும். 7ஆவது கார்டு உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. இது ரொம்பவே முக்கியமான ரூல். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். லாஸ்ட்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல எங்கே 4 இருக்கோ, நாங்கள் போட்டிருக்கோம் 4 ஸ்பீட் இருக்குல்ல, இந்த 4 ஸ்பீட் இங்கே இருக்குது. இங்கேயும் இருக்கும், இன்னொரு இடத்துலையும் இருக்கும். நான் இங்கேயே வச்சுக்கிறேன். இதோ இந்த இடத்துலையும் இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. நான் 2 பேர் விளையாடுற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். 4 பேர் விளையாடுற மாதிரினா உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு ரூல் இருக்கா, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காயின்ஸ் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இந்த காயின்ஸ் நமக்கு ஒன்று ஓரமாக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம 2 பேர் விளையாடுற மாதிரி தான் எப்படி அந்த ரூல்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ சீக்வன்ஸாக என்ன சொன்னால 5 இது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது போய் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அது எப்படி மேக் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு 7 கார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல, இந்த 7 கார்ட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய 2 கட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்றுத்துலேயும் 53 அந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு ஜோக்கர் நீங்கள் எடுத்துடணும். இங்கே பாருங்கள், அந்த ஜோக்கர் எடுத்துக்கிட்டேன்ல, இந்த மாதிரி நீங்கள் தனியாக வச்சுருந்தோங்க. ஜோக்கர் கொடுத்துருப்பாங்க, நான் நீங்கள் எடுத்துடணும். இந்த 2 கட்டையும் நல்லா ஷஃபிள் பண்ணி 7 பிரித்து போட்டுக்கிட்டு மீதி காய்ச்சா ட்ரா கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து இங்கே வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே கார்ட்ஸில் இப்போ 4 ஸ்பீட் நான் போட்டுட்டு வைக்கணுங்க. வச்சிட்டேன்னா இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒன்றுத்தையும் இப்படி கிளாஸில் வைக்கணும். நான் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். அது உங்களுக்கு இதுக்கு மாதிரி தான். இங்கே கார்ட்ஸ் எடுக்க உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு 10 டைமே உங்களுக்கு 5 ஸ்பீட் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்க தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒன்று போட்டுட்டு நீங்கள் எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு கார்டு சேஞ்ச் ஆகும். அந்த கார்டு தான் பார்க்கணும்.
இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க கார்ட்ஸ் ஏதோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அது போட்டுக்கலாம் நீங்கள். இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா தான் அந்த 5 ஸ்பேட் வந்து அந்த ட்ரா கார்ட்ஸ்லேருந்து 2 டைம்ஸு 9 டைம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 5 ஸ்பேட். அதனால தான் நான் வந்து சொன்னேன். இல்லை இங்கேக்கும் உங்களுக்கு லக்கியாக நிறைய டைம்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேயே வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து 2 பேர் விளையாட மட்டும் ஒரு 2 டைம்ஸ் மேக் பண்ணணும். மிச்ச டைம்ஸ் எல்லாமே அதுக்கு மேலே விளையாடுறவங்க, அதுக்கு மேலேனா இப்போது இந்த கேமில் முக்கியமான விஷயமே 2 or 3 இல்லை டிவிசிபிள் அவங்க மட்டும்தான் விளையாட முடியும். 5 வந்து விளையாட முடியாது. 2, 3 இதை மாதிரி விளையாடலாம். இப்போது இந்த ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் இதான் இங்கே ஜோக்கர் மாதிரி, அதை உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். அப்புறம் நான் அந்த 2 மிச்சது வந்துலாம் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறேன். கார்ட்ஸும் டிஃபர் ஆகும். இப்போ நான் 2 பேர் விளையாடுற மாதிரி இருந்துச்சா 7 கார்ட்ஸ். அடுத்ததுனா கம்மியாகிக்கிட்டே போகும். ரெண்டாவது நீங்கள் 2 பேர் விளையாண்டிங்கன்னா 2 சீக்வன்ஸ் சேர்க்கணும். 3 பேர் விளையாண்டிங்கன்னா 1 சீக்வன்ஸ் சேர்த்தாலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி தான் இந்த கேமில் வின் பண்ணணும். இதான் ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்தேன்ல, போட்டு வைக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு சில டைம்ஸில் உங்களுக்கு அப்படியே லைனாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்துச்சுன்னா இங்கே போட்டுட்டு எடுத்துகிட்டு வைக்கணும். எடுக்க மறந்துடாதீங்க. அது ரொம்ப டெட்லியஸ்ட் ரூல் நிறைய இருக்குது. இங்கே எடுக்க மறந்துட்டிங்கன்னா அந்த 6 கார்ட்ஸை வச்சு தான் நீங்கள் விளையாடணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ரூல். இதை மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ரூல் இது. ஸோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது இங்கே வந்து ஜோக்கரை ஏன் நான் எடுக்க சொன்னேன்னா, இங்கே அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஜோக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஜோக்கராகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போது உங்களுக்கு 5 வைக்க தேவையில்லை, 4 வச்சாலே இது ஒரு கார்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஒரு சீக்வன்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்களா, இந்த ஜோக்கர் கார்டு ஏன் எடுப்போம்னா இதுவே ஒரு ஜோக்கர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் இந்த இடத்துல மட்டும் 5 வைக்கிறதுக்கு பதிலாக 4 வைப்பீங்க. இல்லைனா நீங்கள் இப்படி கூட வைக்கலாம். இது உங்கள் சீக்வன்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம் நீங்கள். அதனால ஜோக்கர் எடுத்து சொன்னேன். ஜோக்கருக்கு ஆனால் இங்கே முக்கியமானது கவனிச்சிங்கன்னா, எங்கேயுமே நீங்கள் ஜாக்கை பார்க்கவே முடியாது. இதை பாருங்கள், எல்லா இடத்துலையும் எங்கே நான் தேடி பார்த்தீங்கன்னா கூட ஜாக் இருக்காது. ஏன்னா ஜாக்கை தான் நம்ம ஜோக்கர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஜாக்லாம். இங்கெல்லாம் 2i ஜாக்ஸ். 2i ஜாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். 2i ஜாக்ஸ் ஆர் வைட் அப்படின்னு எழுதியிருக்கும். நீங்கள் அப்படின்னா இந்த ஜோக்கர் கார்டை நீங்கள் இப்படி போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணுமோ, இப்போது எனக்கு ஒரு கார்டு தேவை, ரொம்ப நேரமாக எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா அதை போட்டுட்டு நீங்கள் இப்படி வச்சிடலாம். ரொம்ப நேரமாக கேம் கார்டு இந்த இதுமாக வச்சுக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதுதான் 2i ஜாக். 1i ஜாக் வந்து இது இருக்குது பாருங்கள், 1i ஜாக். இந்த 1i ஜாக் வந்து ஜாக்ஸ் ஆர் ரிமூவ் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, 1i ஜாக் ஆர் ரிமூவ். இந்த ஜாக்கை நீங்கள் இப்படி போட்டுட்டு இந்த ஜாக்குக்கு தான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க சேர்க்க போகிறாங்க, அவங்க இன்னும் 1 வச்சு சேர்த்துடலாம் அப்படின்னா நீங்கள் ஜாக் போட்டு இன்னொருத்தவங்களோட காயின் எடுக்கலாம். எப்படி சொல்கிற இதுனா இப்படி தாங்க. இப்போ வந்து நான் வந்து அந்த 2 ஜோக்கர் கார்டை வச்சு இப்படி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இன்னொரு ஜோக்கர் இருக்குது, இல்லை அவங்கக்கிட்ட இன்னொரு ஜோக்கர் இருக்குன்னா அவங்ககிட்ட என்ன தான் இந்த ஜோக்கர் இருந்தாலும் இந்த 1i ஜாக் இருந்தாலும் ஒரு சீக்வன்ஸ் வச்சக்கப்புறமா அதை எடுக்கவே முடியாது. இந்த ஜாக் போட்டு கூட ஒன்ஸ் டைம் அதை வச்சுட்டிங்கன்னா அது வச்சது தான். அதை நீங்கள் 1i ஜாக் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம்.
இந்த மாதிரி 3 இருக்கிறது இல்லைன்னா 4 இருக்கிறது. இதை பார்த்தீங்களா, இந்த 4 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று தான் சேர்ந்துடும். அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை போட்டு அது உங்களை வந்து ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் 180 ஆகும். ஓகேயா, புரியுங்களா? அதாங்க, பார்த்துக்கிட்டிங்களா? இந்த மாதிரி தான் இந்த கேமை விளையாடணும். அப்புறமா இன்னும் நான் 4 பேர் விளையாடினா இந்த மாதிரி டெட்லியஸ்ட் ரூல் இன்னொன்று இருக்கும். அது என்னதுன்னா, நீங்கள் 4 பேர் விளையாடினீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பேசிக்கவே கூடாது, ஒரு சீக்வன்ஸ் தான். இப்போ எனக்கு முன்னாடி என்னுடைய வந்து என் கூட இன்னொரு டீம்மேட் வந்து ஒருத்தவங்க உட்காருவாங்க. இந்த சைடு 4 பேர் விளையாடினா இந்த சைடு வந்து எனக்கு வேறு ஒரு டீம் உட்காருவாங்க. இந்த சைடு 2 பேர். இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்காக நாங்கள் 2 பேருமே ஒரு கார்டு எடுத்து வைக்கணும். இது ரொம்ப டெட்லியஸ்ட் ரூல்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அவ்வளோ சீக்கிரமாக இருக்காது. அப்புறம் இன்னொரு ரூல் கூட இருக்குங்க. அது என்னென்னா, நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த டெட்லியஸ்ட் ரூல்ஸை மட்டும் மறக்காதுங்க. இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு எடுக்காமல் ஓட்டுறது, இந்த மாதிரி டெட்லியஸ்ட் ரூல்ஸ்லாம் வைக்கவே கூடாது. தயவு செஞ்சு இது மட்டும் பண்ணாதீங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் முக்கியம். நீங்கள் சும்மா வேறு எங்கேயாவது பார்த்துட்டு விளையாடினீங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு கான்ஃபிடென்ஸோடு விளையாடுங்க. டெத் கார்ட்ஸுன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே 7 ஸ்பேட்னு வச்சுக்கோங்களேன். 7 ஸ்பேட் 2 டைம்ஸ் தான் இருக்கும். 2 டைம்ஸும் என்னுடைய 2 டைம்ஸில் இப்போ இந்த 2 ஸ்பேட் வந்து 2 டைம்ஸா, இப்போ என்னோடய காயின் ஒன்று அங்கே இருக்குது. ஓகேயா? இன்னொரு இடத்துலையும் என்னோடய காயினோ இல்லை ஆப்போனன்ட்டோட காயினோ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ திரும்பியும் 7 ஸ்பேட் வந்திருக்குன்னா இந்த டெத் கார்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு வேறு ஒரு கார்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே ரூல்ஸ்லாம் சொல்லிட்டேன். இது ரொம்ப சூப்பரான கேம். நீங்கள் விளையாட பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் இது ஸ்ட்ராட்டஜி முக்கியம். ரெண்டாவது, இதில் வந்து நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் அடுக்கு சேர்க்க பார்க்கணும் சீக்வன்ஸை. இன்னொன்று வந்து மற்றவங்கள கலைச்சி விடணும். ஓகே கேஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.